श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं दुर्विद्यानमग्निमुपास्महे ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं दुर्विद्यानमग्निमुपास्महे विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानशामदीक्षं दयानिधिं देहवृतां शरण्यं देवमैघ्नं प्रपद्ये छन्दमे देवसदात्तदीयादयादरङ्गादिराकटाक्षः श्रोत्रेषु पुंसामदं शरन्ते सरस्वतीं सुन्दरकामधेनुं विशेषवित्पारदेशनाथ विदग्धोष्ठी समराङ्गणेषु जिगीर्षमेकविदार्केन्द्रान् जिह्वाग्रसिंहानमभ्युपेयाः व्याख्यामुद्रां कारासरसजय पुस्तकं शङ्खचक्रे बिभ्रद्भिन्नस्फुरिते पुण्डरीकेशन्नाम्ला श्रीरमदोदयं स्विप्लावयन् मामविर्भूया जनकमयिमा मानसे वागदीशः सो श्लोकं पात्रम् इल्लया प्रारभ्यते न खलु विघ्नभयेन नीचैः प्रारभ्य विघ्नविहताः विरमन्ति मध्याः विघ्नैः पुनः पुनः प्रतिहन्यमानाः प्रारब्धमुत्तमजनाः न परित्यजन्ति இது வந்து பர்த்ருஹரியுடைய நீதி சதகத்துல வருது பர்த்ருஹரி அப்படிங்கிறவர் யாரு அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் சரித்திரம் ஓகேவா பர்த்ருஹரி இவர் வந்து 3 புத்தகம் எழுதியிருக்காரு முதல் புத்தகம் சிருங்கார சதகம் சிருங்கார சதகம் சதகம்னா 100 தெரியும் இல்லையா சிருங்காரம் அப்படின்னா அழகுன்னு அர்த்தம் என்ன அழகு அப்படின்னா வாழ்க்கையே அழகு அவர் வந்து ராஜா பர்த்ருஹரிங்கிறவர் வந்து ராஜாவா இருந்து பின்னாள்ல ராஜ்யத்தை விட்டுட்டு வெளில போயிட்டு தபஸ் பண்ணி முனிவர் ஆயிட்டார் என்ன பெருப்பழுத்த ஞானி ஆயிட்டார் முனிவர்னு சொல்றத விட ஞானின்னு சொல்லுவார் இவர் வந்து வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா அனுபவிச்சுட்டு இருந்தார் அந்த சமயத்துல எழுதினார் சிருங்கார சதகம் ஆஹா வாழ்க்கையில எல்லாமே சுகம்தான் எல்லாமே சந்தோஷம்தான் சந்தோஷம் தவிர வேற எதுவும் இல்லை ஏன்னா மகாராஜா இல்லையா அதனால இவர் பாக்குறதெல்லாம் வந்து சந்தோஷம்னு எடுத்துட்டார் அவர் அதனால சிருங்கார சதகம் சொல்லி ரொம்ப ஆச்சரியமான புஸ்தகம் எல்லாருமே படிக்கலாம் தப்பே கிடையாது ரொம்ப ஆச்சரியமான புஸ்தகம் 100 ஸ்லோகம் கொண்ட புஸ்தகம் இது வந்து சதகத்ரயம் அப்படின்னு பர்த்ருஹரி எழுதினத அதுக்கு அடுத்தது வந்து சிருங்கார சதகமாச்சா அப்புறம் என்னாச்சு ராஜாவா இருக்குச்சே அவருக்கும் அவருடைய ஒய்ஃபுக்கும் ஏதோ பிரச்சனை வந்துடுது பிரச்சனை வந்தோடனே ஒய்ஃப் வந்து தன்னை விரும்பல அப்படின்ற மாதிரி தன்கிட்ட அன்பு இல்லை அவ என்னை வந்து விரும்பல அப்படின்னு என்ன பண்றது அவர் மனசுல பட்டு அதுக்கேற்ற மாதிரி ஏதோ சூழ்நிலைகள் நடந்து போச்சு என்ன பண்ணார் ஒரே நிமிஷத்துல ராஜ்யத்தை தியாகம் பண்ணார் கிளம்பிட்டார் வெளியில கிளம்பினோம்னா துறவரம் சன்னியாசி ஆயிட்டார் துறவரம் வாங்கிட்டு ஊரா சுத்த ஆரம்பிச்சார் அவரு அப்புறம் பிள்ளைகள் வந்தாளா இல்லையான்னு இல்லை ஆனா ஒரு கதை உண்டு ஆந்திரால ஒரு கதை சொல்றா பர்த்ருஹரியோட தம்பி தான் வந்து மகாராஜா விக்ரமாதித்யர்னு சொல்லிட்டு சொல்றார் அவருடைய தம்பி தான் பட்டின்ற மகா கவி பெரிய புத்திசாலி பட்டியும் விக்ரமாதித்தனும் அண்ணன் தம்பின்றது தெரியும் ஆனா பர்த்ருஹரிங்கிறவர் வந்து அவருக்கு மூத்தவர் அப்படிங்கிறது வந்து ஒரு கதை இருக்கு ஆந்திரால கதை இருக்கு ஆனா அது உண்மைதானன்றதுக்கு வந்து சரித்திர சான்று கிடையாது ஏன்னா பர்த்ருஹரியினுடைய காலம் வந்து 9th செஞ்சுரின்றார் 7th 8th 9th அந்த மாதிரி சொல்றார் அப்படின்னு என்ன அர்த்தம்னா விக்ரமாதித்ய மகாராஜாவுக்கு 700 வருஷம் கழிச்சு அதுக்கும் சரியானபடி சான்று கிடையாது ஆத்தன்டிக்கா எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது பொத்தாம்பதுவா சொல்ற நான் அவர் யூஸ் பண்ற வேர்ட்ஸ் அவர் யூஸ் பண்ற விஷயங்கள் அவர் பிரயோகம் பண்ற வாக்கியங்கள் அந்த சைலி அதெல்லாம் வச்சு இவாளா வந்து சொல்றாரு அவ்வளவுதான் அதனால இவா வந்து என்ன சொல்றாருன்னா சொல்றேன் அது வந்து பர்த்ருஹரிங்கிற வந்து விக்ரமாதித்யனோட தமையனா இருந்தாலும் இருக்கலாம் தெரியாது நமக்கு அதை பத்தி கவலை இல்லை அது முதல் புஸ்தகம் சிருங்கார சதகம் சிருங்கார சதகம் என்ன சொன்னோம் உலக இன்பம் உலகத்துல எல்லாமே சூப்பர்
பிரமாதமா கொண்டாடி எழுதினார். இப்ப என்ன ஆயிட்டாரு, அவர் விரக்தி வந்துடுத்து. விரக்தி வந்து என்ன பண்ணார், தூக்கி போட்டார். ராஜ வாழ்க்கையை தூக்கி போட்டார். சன்னியாசி ஆயிட்டார். ஊர் ஊரா சுத்தி வந்தார். காட்டுல போய் உட்காண்டார். ஓகே, தபஸ்வி ஆயிட்டார். ஞானி ஆகலை, இன்னும் தபஸ்வி ஆயிட்டார். அப்ப எழுதினது வைராகிய சதகம்னு எழுதினார். வைராகிய சதகம் சுவாமி எழுதினார் இல்லையா, வைராகிய பஞ்சகம். இவர் வைராகிய சதகம் எழுதினார். சுவாமி தேசிகன் எழுதின வைராகியம் வேற. இவர் வந்து வைராகியம் வந்ததால, இதனால வைராகியம் வந்தது இவருக்கு. சுவாமி தேசிகனுக்கு ஞானத்தினால வந்து, இவருக்கு இன்னும் ஞானம் வரல. நல்லா சொன்னவர். அவர் வந்து ஞானி ஆகல. என்ன, இவர் வந்து வைராகிய சதகம் எழுதினார். வைராகிய சதகம் அப்படியே சிங்கார சதகத்துக்கு ஆப்போசிட்டா எழுதினார். எல்லாம் வேஸ்டா எழுதினார். எல்லாம் வேஸ்ட். அதுல ஒரு ஸ்லோகம் எழுதுறாரு. ரெண்டாவது ஸ்லோகம், வைராகிய சதகத்துல ரெண்டாவது ஸ்லோகம், ஒரு ஸ்லோகம், நான் யார விரும்பினோ அவ என்ன விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் எழுதுறாரு அவர். அது அவருடைய வாழ்க்கை குறிப்புன்றதாக சில பேர் ரிசர்ச்சர்ஸ் வந்து சொல்றாரு. அதுதான் அவருடைய ஒய்ஃபுக்கும் அவருக்கும் இருக்கிற கன்ஃபிளிக்ட். என்ன சொல்றது, இந்த காலத்துல டிவோர்ஸ்னு சொல்றா இல்லையா, அப்போ அவர் வந்து என்ன பண்ண, அப்பெல்லாம் என்னன்னாக்க டிவோர்ஸ் எல்லாம் கிடையாது, சன்னியாசம் வாங்கிட்டுருவா. நம்மளுடைய ஆச்சாரியன் ராமானுஜர் கூட அப்படித்தானே சன்னியாசம் வாங்கிட்டாருல்ல, அந்த மாதிரி இவரும் கிளம்பி போயிட்டாரு. கிளம்பி போய் ஊர் ஊரா சுத்தி வந்தார். வைராகிய சதகம் எழுதினார். அப்புறம் இது ரொம்ப நல்ல புஸ்தகம், ஆச்சரியமான புஸ்தகம் தான். ரொம்ப விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நான் ரொம்ப படிக்கல சிங்காரகம் வைராகியம், நான் படிச்சிருக்கேன், நானா படிச்சிருக்கேன். எனது ரிசர்ச் தேவைக்கோசரம் நான் படிச்சேன். கடைசியா வாழ்நாள்ல நிறைய பண்பட்டு நிறைய என்ரிச் ஆகி கடைசியில அவர் ஞானியாகி எழுதுறாரு ஒரு புஸ்தகம். அதுதான் நீதி சதகம். இந்த சதகத்தை, நீதி சதகத்தை படிக்காதவா கிடையாது. சம்ஸ்கிருதம் படிக்கிறவா இது இந்த நீதி சதகத்துல அட்லீஸ்ட் ஒரு ஸ்லோகத்தை படிக்கும். இவருடைய இந்த நீதி சதகத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை படிக்காம சம்ஸ்கிருதமே படிக்க முடியாது. அப்படி இல்லைன்னா அவ வந்து சம்ஸ்கிருதத்தை எட்டி பார்த்தான்னு தான் சொல்லணும், சம்ஸ்கிருதம் படிச்சான்னு சொல்லக்கூடாது. இல்லைன்னா அக்ஷரத்தோட நிறுத்திட்டு இருப்பா, அதுக்கு மேல படிச்சிருக்க மாட்டான். ரொம்ப ஆச்சரியமான புஸ்தகம். ரொம்ப நீங்கெல்லாம் குழந்தைகள் படிக்கணும். ஓகே, நீதி சதகம் ரொம்ப ஆச்சரியமான புஸ்தகம். நீதி சதகம் 100 ஸ்லோகம். அப்ப மொத்தம் எவ்வளவு ஸ்லோகம் ஆச்சு? 300 ஸ்லோகம் மொத்தம். சதகத்ரயம்னு பேர் இருக்கு. என்ன சதகத்ரயம் 300. இந்த சொல்லும் பொழுது என்ன சொல்லுவான்னா, பர்த்ருஹரி சுபாஷிதம் சொல்லுவாங்க. பர்த்ருஹரி சுபாஷிதம் ஆந்திரால போனா பர்த்ருஹரி சுபாஷிதம் தான் சொல்லுவாங்க. நீதி சதகம்னு சொல்ல மாட்டேன். அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன, ஆந்திரால வந்து சம்ஸ்கிருதம் ரொம்ப நிறைய என்ரிச் ஆயிருக்கு. நிறைய ஆத்தர்ஸ் எல்லாம் இருந்திருக்கா. ஆந்திரால நிறைய கவிகள்லாம் இருந்திருக்கா. பிரதாபருத்ரியம்னு ஒரு ஆச்சரியமான அலங்கார புஸ்தகம். பிரதாபருத்ரியன்னு ஒரு ராஜாவே இருந்தார். பிரமாதமான ராஜா, நல்ல வீரமுள்ள ராஜா. ஆனா ஏதோ அவருடைய வரலாறை பார்க்கும்போது அவர் ரொம்ப பிரமாதமா இருந்திருக்கார். ஆனா ஏதோ ஒரு யுத்தத்துல அவர் செத்து போயிட்டார். அதுவும் இருக்குது, ரெக்கார்ட்ல இருக்கு. அதெல்லாம் நம்மளுடைய சரித்திர புஸ்தகத்துல கிடையாது, வரல. ஓகே, அந்த பிரதாபருத்ரியன் அப்படின்ற மகாராஜா வச்சு ஒரு பெரிய புஸ்தகம் எழுதுறார். அலங்கார சாஸ்திரத்தை புக்க ராஜாவை வச்சு எழுதுற. என்ன, அந்த மாதிரிலாம் இருந்திருக்கா. ரொம்ப ஆச்சரியமான கவிகள்லாம் இருந்தா. மல்லிநாதர்னு சொல்லி ஒரு பெரிய வியாக்கியாகர்த்தா மல்லிநாதர். எப்படின்னா, சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய பெரிய காவியங்கள் அத்தனையும் அவர் வந்து கமெண்ட் எழுதியிருக்கார். இவ்வளவு பெரிய மகா வித்வான் அவர். கவிஞர் இல்லை, வித்வான், பெரிய வித்வான். மாதிரி ஆந்திராவோட கான்ட்ரிபியூஷன் நிறைய உண்டு. இப்போ ஆந்திரால இருந்தா இந்த கதையும் வருது. பர்த்ருஹரிங்கிறவர் வந்து
விக்ரமாதித்ய மகாராஜாவோட தமையனார் அப்படின்றதாக வர. ஓகேவா? இந்த பர்த்ருஹரி சுபாஷிதம்ங்கிறது தான் வந்து நீதி சொல்ல. இது ஏன் சொல்லணும் தேவையில்லைன்னா, சரி ஞானத்தை இப்படிதான் சம்பாதிக்கணும். எப்படி சம்பாதிக்கணும்? கணசா கணசைவ வித்யாமர்த்தம் சாதே கணே நஷ்டே குதோ வித்யா க்ஷணே நஷ்டே குதோ தனம் அப்படின்னு சொல்லிட்டு சம்ஸ்கிருத ஒரு ஸ்லோகம் உண்டு. முள்ள முள்ளமா ஞானத்தை சம்பாதிக்கும். ஞானத்தை கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிக்கும், அப்பப்ப சம்பாதிக்கணும். ஓகே, ஞானத்தை மட்டும் இல்ல, பணத்தையும் அப்படிதான் சம்பாதிக்கணும். ஒரேடியா பணத்தை சம்பாதிக்க கூடாது, ஒரேடியா ஞானத்தை சம்பாதிக்க முடியாது. சம்பாதிச்சா ரெண்டும் வீணா போயிடும். ரெண்டுமே வீணா போயிடும். ஒரு ஒரு க்ஷணமும் படிக்கணும், ஒரு ஒரு கணமும் சேர்க்கணும். கணம்னா பெனி, ஒரு ஒரு பைசாவா சேர்க்கணும். ஒரு ஒரு க்ஷணமும் படிக்கணும். ஆச்சா? எப்படின்னா அதுக்கு இன்னொரு ஸ்லோகம், ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். இந்த வித்தியை பத்தி நம்மளதுலயே ஞானம் இவ்வளவு இருக்கு அப்படின்னாக்கா இந்த வித்தியை பத்தி எக்கச்சக்கமான ஸ்லோகங்கள் இருக்கு. வித்தியை பத்தி, வித்தியை எப்படி கத்துக்கணும், எப்படி பண்ணணுமா? ஜலபிந்து நிபாதேன க்ஷணச ஜலபிந்து நிபாதேன பூரிதே கடः தத்தேது சர்வ வித்யானாம் தர்மஸ்ய ச தனஸ்ய ச அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம். ஜலபிந்து நிபாதேன கிரமஷः பூரியதே கடः. நீங்க சம்ஸ்கிருதத்துல என்னால டைப் பண்ண முடியல, இங்கிலீஷ்ல டைப் பண்ணணும், அதனால நான் டைப் பண்ணல, இல்லைன்னா டைப் பண்ணியிருப்பேன். ஜலபிந்து நிபாதேன, ஜலபிந்துனா டிராப் ஆஃப் வாட்டர், நிபாதேன உழருது. என்ன ஆகுது? நம்ம டேப் இருக்கு இல்லையா, டேப் இருக்கு, அந்த டேப் வழியா ஜலம் வருது. எப்படி வருதுன்னா நன்னா மூடினாலும் டொக்கு 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 டொக்குன்னு ஒரு சொட்டு விழருது. நம்மள ஜலம் சொட்டுறதேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, ஒரு பக்கெட்டை கொண்டு போய் வச்சா. எப்போ கார்கால வச்சுட்டு ஆபீஸ் போனா, சாயங்காலம் வந்து பார்த்தா அந்த ஜலம், அந்த பக்கெட் வந்து ஃபுல்லா இருக்கு. காரணம்னா அந்த ஒரு சொட்டு 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 சொட்டா விழுந்தது பத்தியா, அந்த சொட்டு சொட்டா விழுந்த ஜலம் பக்கெட் ஃபுல்லா ஆயிடுச்சு. அதுதான் சொல்றாரு எக்ஸாம்பிள். அது எதுக்கு எக்ஸாம்பிள்னா 3 விஷயத்துக்கு எக்ஸாம்பிள். ஒண்ணு ஞானத்துக்கு, எதுக்கு? நாலேஜ். நாலேஜ் இருக்கு இல்லையா, நாலேஜ் இப்படிதான் கலெக்ட் பண்ணணும். ஒண்ணு 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 ஒண்ணுன்னு கலெக்ட் பண்ணணும். ஓகே ஆச்சா? அடுத்தது தர்மம். தர்மமும் அப்படிதானா, இன்னைக்கு ஒரு தர்மத்தை கத்துக்கணும், நாளைக்கு ஒரு தர்மத்தை கத்துக்கணும், நாளைக்கு ஒரு தர்மத்தை கத்துக்கணும், காத்தால ஒரு தர்மத்தை கத்துக்கணும், மத்தியானம் ஒரு தர்மத்தை கத்துக்கணும், சாயங்காலம் ஒரு தர்மத்தை. ஆஹா, நான் தர்மவான் ஆயிட்டேன் சுவாமி, ஒரு 5 நாளா தர்மமாவே இந்த தர்ம விஷயங்களே நான் கேட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 6வது நாள் வந்து அப்பா நான் தர்மத்தை புத்திசாலி ஆயிட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? மகாபாரதம் இருக்கு இல்லையா, மகாபாரதத்துல என்ன ஆறுது? யுதிஷ்டிரர் யாரு? தர்மபுத்திரனே யுதிஷ்டிர். தர்மனே புத்திரனாக, தர்மத்துக்கே புத்திரனாக, தர்மனே புத்திரனாக யுதிஷ்டிரனாக அவதாரம் பண்ணார். அவருக்கு தெரியாத தர்மமா, அவருக்கு விளங்காத தர்மமா, அவர் பிராக்டிஸ் பண்ணாத தர்மமா? அவர் என்ன பண்றாரு? மகாபாரத யுத்தம் முடிஞ்ச உடனே ராஜா ஆயிடுறார். ராஜா ஆயிட்டு என்ன பண்ணார்? உங்க எல்லாருக்கும் தெரியும், அனுசாசன பருவம். குழந்தைகள் நீங்க கேட்டிருப்பீங்க. என்ன பண்ணுவார்? நித்தியம் தாத்தா பீஷ்மர் கிட்ட போய் உட்காந்துப்பார். காசால எல்லா தம்பிகள் எல்லாம் கூப்பிட்டு போய் அட்டனன்ஸ்ல கையெழுத்த போட்டுட்டு, என்ன ராஜா கையெழுத்து போடணும், ஓகேவா? கையெழுத்து போட்டு கிளம்பி நேர தாத்தா கிட்ட உட்காந்துருவார். கொள்ளு தாத்தா பீஷ்மர் கிட்ட வந்து உட்காந்து நிறைய கேள்விகளை கேட்பார். இதுல தர்மத்துல. அப்ப தர்மவான்னு நாம சொல்ல முடியுமா? தர்மத்துல நாம அத்தாரிட்டின்னு சொல்லிட முடியுமா? 5 நாள் படிச்சோம், 10 நாள் படிச்சோம், 1 வருஷம் சுவாமி 1 வருஷம் படிச்சேன் சுவாமி தர்மத்தை, நான் தர்மத்தெல்லாம் கத்துக்கிட்டேன் சுவாமின்னு சொல்ல முடியுமான்னா தர்மபுத்திரன் தான் அதுக்கு எக்ஸாம்பிள். தர்மத்தை ஒரு நாளில் கத்துக்க முடியாது, வாழ்நாளிலே கத்துக்க முடியாது. அது தர்மத்தை எப்ப பார்த்தாலும் கத்துட்டே வரணும். எப்படி கத்துக்கணும்னா இந்த ஜலபிந்து நிபாத்தேன, ஒரு க்ஷணமும் நாம வந்து தர்மத்தை கத்துட்டே வரணும். அடுத்தது தனசிய. தனசன மணி. மணியும் அப்படிதான், மணியும் அப்படிதான் சம்பாதிக்கணும். எப்படி சம்பாதிக்கணும்? ஒரு ஒரு பெண்ணியா சம்பாதிக்கணும், ஒரு க்ஷணம் க்ஷணமா சம்பாதிக்கணும். 10 ரூபா சம்பாதிச்சு ஒரு 100 ரூபா சம்பாதிச்சோம்னா உடனே 50 ரூபா போனா பரவாயில்ல அப்படின்னா அவ்வளவுதான், பணம் சேராது. 50 ரூபாய்க்கு நமக்கு செலவு இருக்குது. 50 ரூபாய் நம்ம வந்து 5 ரூபா தானே,
இது 2 ரூபாய் தானே, அது 4 ரூபாய் தானே, அது என்ன 4 ரூபாய் தானே, பரவாயில்ல, 8 ரூபாவா, 8 ரூபாய்க்கு எவ்வளவு கேட்கறான், 12 ரூபாய், கூட பரவாயில்ல அப்படின்னு போனா பணம் போயிடும். என்ன சொல்ற, நாலேஜ் இருக்கு இல்லையா, அறிவு இருக்கு இல்லையா, க்ஷணம் க்ஷணமா நாம சேர்க்கணும். தர்மத்தையும் அதே மாதிரி தெரிஞ்சுக்கணும், தர்மத்தை ஃபாலோ பண்ணணும், ஒரு க்ஷணமும் தர்மத்தை ஃபாலோ பண்ணணும், ஒரு க்ஷணமா நம்ம தர்மத்தை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கத்துக்க வேண்டிய தர்மம் கோடிக்கணக்கான தர்மங்கள் இருக்கு, தர்மத்திலே பலவிதமான தர்மங்கள் இருக்கு, கோடிக்கணக்கான விதமான, என்ரிச், ஹைலி ரிச் கல்ச்சர் நம்மளுடைய சனாதன மணியன் தேவை. என்ன தெரியுமா இல்லையா, பெரிய ஒரு நம்மளுடைய கலாச்சாரத்துல பணம் வேண்டான்னு சொல்லல, ஆனா பணம் சம்பாதி ஒதுங்கி இருங்கிறாங்க. என்ன புரிஞ்சுக்கணும், பணம் சம்பாதி ஒதுங்கி தள்ளி நிலை அப்படின்னா தாமரை இலை தண்ணீர் போல இருக்கு. பத்மபத்திரம் இவாம்பசா அப்படின்னா பணத்தை சம்பாதிக்கணும். எதுக்குன்னா தர்மத்தை செய்யறதுக்கு பணம் சம்பாதிக்கணும். கோவில் உற்சவம், ஆஹா நம்ம பெருமாளுக்கு திருப்பாவாடை உற்சவம் பண்ண நன்னா இருக்குமே, சதுர்வேதத்தை கூப்பிட்டு சதுர்வேத பாராயணம் நம்ம பெருமாளுக்குன்னா ரொம்ப நன்னா இருக்குமே. இங்க இதுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து வரும், வித்வான்களுக்கு சம்பாவனை பண்ணணுமே, அவளுக்கு ததியாராதனை பண்ணணுமே, பெருமாளுக்கு புஷ்பமாக சமர்ப்பிக்கணுமே, உற்சவம் பண்ணணுமே, ததியாராதனை பெருமாளுக்கு பிரசாதங்கள் பண்ணணும், இதெல்லாம் எங்கேயிருந்து பணம் வரும், பணம் சம்பாதிக்கணும், அது முக்கியம். சம்பாதிக்காதன்னு நம்ம தர்மம் சொல்லல, பணம் வச்சுக்காதன்னு நம்ம தர்மம் சொல்லல. தர்மத்தினால பணத்தை சம்பாதிக்கணும், தர்மம் செய்வதற்கு பணம் சம்பாதிக்கணும். அப்ப என்னன்னா அந்த பணம் சந்தோஷம், அந்த பணம் ஆனந்தம், அது இன்னும் மல்டிப்ளை ஆகும் அப்படி. ஓகே, இப்படியாக நம்மளுடைய ஞானமானது அதீதமானது. இந்த சுபாஷிதங்கள் இது மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ஸ்லோகத்தை நடத்திட்டு அர்த்தத்தை சொல்லிட்டு நான் போயிட்டு இருக்கலாம் நான் பாட்டுக்கு. ஆனா பர்கரரி பத்தி உங்களுக்கு தெரியாது, இப்ப நான் சொல்லிட்டேன். மாதிரி சிங்கார சதகம், வைராகி சதகம், நீதி சதகம், இந்த சதகத்வயத்தை பத்தியும் சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஞானத்தை அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிச்சுக்கணும், எங்கெங்க எப்பப்ப முடியுமோ அப்பப்ப சம்பாதிச்சுக்கணும். சரியா, மேல போலாமா, மேல படிக்கலாமா? சரி, இத படிங்க, ஃபுல்லா படிச்சுட்டா இல்லைன்னா படிச்சா மாதிரி ஞாபகம் எனக்கு இருந்தாலும் ஒரு தடவை யாருன்னா ஒருத்தர் படிங்க, எனக்கு படிச்சா மாதிரி ஞாபகம் எனக்கு அர்த்தம் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆமா படிச்சிருக்கோம், ஆனா அர்த்தம் இனிமேதான் சொல்லுங்க. சரி, ஒருத்தர் படிங்க, யாருன்னா ஒருத்தர் படிங்க, நான் சந்தி சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அர்த்தம் யாருக்கானா தெரியும்னா சொல்லுங்க, இல்லைன்னா நானே அர்த்தம் கூட சொல்றேன், ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு தடவை படிங்க, யாருன்னா ஒருத்தர் படிங்க. படிக்கலாமா? அடியே गान्धी ततः परं स्वदेशमागत्य तस्य स्वतन्त्रतायै सत्याग्रहान्दोलनं प्रकटीकरोति स्म. तस्य शैलीं, वाग्विशेषतां, विवेकं, मितभाषणं, सत्यनिष्ठाम्, अहिंसावादं च दृष्ट्वा सर्वे भारतीयाः तस्यानुयायिनः अभवन्. सत्यम्, अहिंसा, लोकसेवा च सर्वेषां जीवने प्रधानमासीत्. स्वदेशवस्तूनां प्रचारः, मादकवस्तूनां बहिष्कारः, हरिजनानाम् उद्धारः, ग्रामोद्योगानां समुज्जीवनं, भारतीयसंस्कृतेः पुनरुद्धारणस्य अकरोत्. अस्य प्रयासेन अस्माकं भारतं ट्ரை பண்றேன் நம்பர் 1947
समे संवत्सरे स्वतन्त्रम् आप्नोति स्म। சரி அப்படின்னு அர்த்தம் இல்ல ஒரு அடியன் நான் வந்து சந்தி சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் படிக்கலாம் சரியா? ஸ்வதேசமாகத்ய இங்க ரெண்டு பதம் இருக்கு. சத்யாகிரக ஆந்தோலனம், அடுத்தது அஹிம்சாவாதஞ்ச திருஷ்ட்வா தஸ்யானுயாயினஹ. அடுத்தது கிராமோத்யோகானாம் சமுஜ்ஜீவனம் புனருத்தாரஸ்ச. இந்த சப்தத்துக்கெல்லாம் நாம வந்து இந்த பதத்துக்கெல்லாம் நாம என்னன்னு பார்ப்போம். சந்தியா வர்ண சம்யோகம். ஸ்வதேசம் பிளஸ் ஆகத்யா ஸ்வதேசம் ஆகத்ய. நான் இங்க டைப் படிக்கிறேன். ஸ்வதேசம் பிளஸ் பிளஸ் ஆகத்ய ஆகத்ய ஸ்வதேசம் ஆகத்ய. இங்க வந்து என்னன்னா பதச்சேதம் தான். இங்க இம் மா வித் வந்ததுன்னா அது சந்தி கிடையாது, அதுக்கு வர்ண சம்யோகம்னு பேரு, நோ சந்தி. ஓகேவா? இதுக்கு என்ன பேரு? வர்ண சம்யோகம். இப்ப இம் பிளஸ் ஆ மான்னு மாதிரி இருக்கு. இப்போ ஆகத்தியவை நம்ம பிரிப்போம். ஆ ஆ ஆன்றது பிரிஃபிக்ஸ், கம்ன்றது இங்க வந்து ரூட், லியப்ன்றது இங்க வந்து சஃபிக்ஸ். சோ ஆ பிளஸ் கம் பிளஸ் லியப் அப்படிங்கிறது ஆகத்தியன்னு மாறி இருக்கு. ஓகேவா? அடுத்து சத்யாகிரக, சத்ய பிளஸ் ஆக்ரஹ, சத்யாகிரக. அப்புறம் சத்யாகிரக பிளஸ் ஆந்தோலனம், ஆந்தோலனம். இங்க வந்து ரெண்டு சந்தி இருக்குது. சத்யாகிரகலயும் ஒரு சந்தி இருக்குது. நீங்களாம் எழுதிக்கணும், அதெல்லாம் எழுதாம இருக்கக்கூடாது. நான் அனுப்பிச்ச நோட்ஸ்ல கூட இருக்கும், ஆனாலும் நீங்க ஒரு தடவை எழுதி பார்க்கணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா? நீங்க அப்படியே விட்டுறக்கூடாது, நீங்க அப்படியே விட்டுறக்கூடாது. ஓகே, சத்யாகிரக ஆந்தோலனம், சத்யாகிரக ஆந்தோலனம். இந்த இடத்துல இது ஒரு மார்க் போடுறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும் எது வந்து எழுதிருக்கு எழுதலன்றது. ஓகே, சத்யாகிரக ஆந்தோலனம், சத்யாகிரக 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 பிளஸ் ஆந்தோலனம், சத்யாகிரக ஆந்தோலனம். ஓகேவா? அடுத்தது அஹிம்சாவாதஞ்ச, அஹிம்சாவாதம் பிளஸ் ச, அஹிம்சா வாதம் வாதம் பிளஸ் ச. ஓகேவா? பிளஸ் ச. திருஷ்வா, திருஷ் பிளஸ் வா. இது வந்து சஃபிக்ஸ், ரூட் அண்ட் சஃபிக்ஸ். ஓகேவா? ரூட் அண்ட் சஃபிக்ஸ். திருஷ்வா त्वा, दृश् प्लस त्वा दृष्ट्वा. அடுத்து தஸ்ய பிளஸ் அனுயாயினஹ, அனுயாயினஹ, தஸ்ய பிளஸ் அனுயாயினஹ தஸ்யானுயாயினஹ. ஓகேவா? அடுத்து கிராமோத்யோகானாம், கிராம கிராம பிளஸ் உத்யோகானாம், உத்யோகானாம் கிராமோத்யோகானாம். ஓகேவா? சமுஜ்ஜீவனம், சமுத் பிளஸ் உஜ்ஜீவனம், சமுத் பிளஸ் உஜ்ஜீவனம் சமுஜ்ஜீவனம். இதெல்லாம் சந்தி. சரியா? புனருத்தாரश्च, புனः பிளஸ் உத்தாரः, புனருத்தாரः. இங்க ரெண்டு சந்தி இருக்கு. ஓகே, புனருத்தாரः பிளஸ் ச,
ஓகேவா? புனருத்தாரஹான்னு ஒரு சப்தம், புனஹா பிளஸ் உத்தாரஹா புனருத்தாரஹா, புனருத்தாரஹா பிளஸ் புனருத்தாரஸ்ச அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து இது இது இங்க எடுத்து இங்க வச்சிருக்கேன் பாருங்க. ரொம்ப சௌரியமா இருக்கு பார்க்கறதுக்கு, ஈஸியா இருக்கு பார்க்க. இங்க இங்க எடுத்து வந்துருக்கு. delete ஆயிடுது. delete ஆயிடுதா? திருப்பி அடிங்க, திருப்பி டைம் எரேஸ் பண்ண வந்த இந்த லைனை அது delete ஆயிடுது. திருப்பி டைப் பண்ண என்ன இதுல கிராமோத்யோகனம் ஆயிடுச்சு. அப்ப என்ன இந்த இதுவா? ஓ தேசம் ஸ்வதேசம் பிளஸ் ஆகத்திய சத்தியாகிரக ஆந்தோலனம். ஓகே, ஸ்வதேசம் ஸ்வதேசம் வந்துருச்சு. எல்லாமே வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு, எல்லாரும் ட்ரைவ் ஆயிடுச்சு. இது ஒரு அட்வான்டேஜ் ஆகுதுல்ல, ரைட். स्वदेशं प्लस आगत्य आ प्लस गम प्लस लियप सत्यम प्लस आग्रह, सत्य प्लस आग्रह सत्याग्रह, அப்புறம் சத்தியாகிரக பிளஸ் ஆந்தோலனம் சத்தியாகிரக ஆந்தோலனம். வேற என்ன சந்தேகம் இருக்கா அதுல? சரி படி. இப்போ படிச்சு அர்த்தம் சொல்றதுன்னா சொல்லுங்க. இப்போ படிச்சுட்டு அர்த்தம் சொல்லுங்க. அடியன் கோசத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். அடியன் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் அதே ஆரம்பிக்கலாம். गान्धी ततः परं स्वदेशमागत्य स्वतन्त्रतायै सत्याग्रहान्दोलनं प्रकटीकरोति स्म. तस्य शैलीं वाग्विशेषतां विवेकं मितभाषणं सत्यनिष्ठाम् अहिंसावादं च दृष्ट्वा सर्वे भारतीयाः तस्यानुयायिनः अभवन्. सत्यम् अहिंसा लोकसेवा च सर्वेषां जीवने प्रधानमासीत्. गान्धी ततः परं स्वदेशमागत्य स्वतन्त्रतायै सत्याग्रहान्दोलनं प्रकटीकरोति स्म. அதாவது காந்தி வந்து ततः परं स्वदेशमागत्य तस्य स्वतन्त्रतायै गान्धी स्वदेशमागत्य स्वतन्त्रतायै सत्याग्रहान्दोलनं प्रकटीकरोति ततः परं. அதாவது காந்தி வந்து என்ன பண்ணாருன்னா அவர் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போய் படிச்சு திருப்பி இந்தியாவுக்கு வரைக்கும் வந்து அவர் வந்து சத்தியாகிரகங்கள் அதுக்கப்புறம் வந்து போராட்டங்கள் இதெல்லாம் வந்து பண்ணார். அவர் ஃபர்ஸ்ட் பண்ண போராட்டம் வந்து சம்பரன் சத்தியாகிரகம், அது இண்டிகோ கல்டிவேஷன், அதனால பண்ணாரு. தஸ்ய சைலீம் வாக்விசேஷதாம் விவேகம் மிதபாஷணம் சத்யனிஷ்டாம் அஹம்சாவாதம் ச திருஷ்ட்வா சர்வே பாரதியாः தஸ்யானுயாயினः அபவன். அவரோட பேச்சு வாக் விசேஷம் அதுக்கப்புறம் வந்து விவேகம் நாலேஜ் அதுக்கப்புறம் வந்து அவர் எவ்வளவு பேசணுமோ அவ்வளவுதான் வந்து பேசுவார். அதுக்கப்புறம் வந்து அவர் பொய்யே சொல்ல மாட்டார். இந்த மாதிரி அவரோட குணங்கள், அதுக்கப்புறம் அஹிம்சை, இந்த மாதிரி அவரோட குணங்கள்லாம் வந்து அதை பார்த்துட்டு இந்தியாவில் இருக்க எல்லாரும் வந்து அவளை பின்பற்றணும் அப்படின்னு நினைச்சாரு. சத்தியம் அஹிம்சா லோக சேவாச்ச சர்வேஷாம் ஜீவனே
பிரதானமாசீத். அதாவது சத்தியம், அதுக்கப்புறம் வந்து அஹிம்சை, அதுக்கப்புறம் சோசியல் சர்வீஸ், லோக சேவை, அது இதெல்லாம் வந்து எல்லா ஜீவனுக்கும் வாழ்க்கையில வந்து முக்கியமானது. ஸ்வதேசவஸ்தூனாं பிரசாரः, மாதகவஸ்தூனாं பகிஷ்காரः, ஹரிஜனானாம் உத்தாரः, கிராமோத்யோகானாं சமுஜ்ஜீவனம், பாரதிய சம்ஸ்கிருதே புனருத்தாரஸ்ய ச அகரோத். अस्य प्रयासने अस्माकं भारतं 1947 तमे संवत्सरे स्वतंत्रम ஆப்னோதி ஸ்ம. அதுக்கப்புறம் அவர் வந்து மேட் இன் இந்தியா, மேக் இன் இந்தியா அந்த கான்செப்ட் கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து மாதக வஸ்துனா மாதக வஸ்துனா வந்து இது பேர் என்ன சொல்றதுன்னா ட்ரக்ஸ், லிக்கர் ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் மாதக வஸ்துன்னு பேரு. அடிக்ஷன் உண்டாக்குறது இல்ல ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்து அவர் வந்து ஒழிச்சது. அதுக்கப்புறம் வந்து ஹரிஜனானா முத்தார்க, ஹரிஜன மக்கள் வாழெல்லாம் வந்து தூக்கி விடுறது. அதுக்கப்புறம் வந்து கிராமோத்யோகானாம் சமுஜ்ஜீவனம், கிராம உத்தியோகானாம் கிராமத்துல இருக்க வேலைகள். அது கிராமோத்யோகம்னா வில்லேஜ்ல இருக்கக்கூடிய வில்லேஜ்ல நடக்கக்கூடிய வேலைகள், எம்பவர்மெண்ட் ஆஃப் இது வில்லேஜஸ், அதுதாங்க. ஏன்னா கிராமத்துல என்ன பண்ணுவா, கிராமத்துல நிறைய வேலைகள் பண்ணுவா இல்லையா, அவ தானே விவசாயம் நிறைய பண்றா. அந்த ஃபுட் ஐட்டம் தான் ப்ராசஸிங் பண்றது. பாத்தீங்கன்னா ஒண்ணு கிட்ட காதின்னு ஒரு கடை இருக்கும், போய் பாருங்க எல்லாருமே. காதி வஸ்துன்னு சொல்லுவா. காதி வஸ்துன்னா ஒண்ணும் கிடையாது, இந்த மாதிரி கிராமத்துல இது பண்ணதுதான் ஊரக வளர்ச்சி திட்டம்னு சொல்லி ஒண்ணு இருக்குது. கிராமம் எல்லாம் இருக்கு இல்லையா, அங்க நிறைய வேலைகள்லாம் செய்யறாங்க. அவ நிறைய வந்து ப்ரொடக்ஷன்லாம் நிறைய பண்றாங்க. அந்த ப்ரொடக்ஷன் ஜென்ரலா தே ஆர் பேஸ்டு இதுதானே, அக்ரிகல்ச்சர் தானே. ஸோ அக்ரிகல்ச்சர் தான் வரதுதான் எல்லாமே. ஸோ அவளை வந்து எம்பவர் பண்ணி அவளுக்கு வந்து வேலை கொடுக்கறது, அவளுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி நகரத்துல விற்கிறது, அவளை வந்து டைரக்டா கொண்டு வந்து நீங்க வித்துருங்க அப்படின்னு. ஸோ நகரத்துக்கு என்ன தேவையோ அதை நீங்க வந்து ரெடி பண்ணுங்க, அதை நீங்க வந்து ப்ரொவைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவளுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவளுடைய இதை வந்து இது பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள் இது இருக்கு இல்லையா, பேருனா காட்டன் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம், வேஷ்டி எல்லாம் இருக்குல்ல, வேஷ்டி புடவை இதெல்லாம் வந்து பண்ண சொல்றது, காய்கறிலாம் விளைய சொல்றது, காட்டன் பண்றது, இப்ப நிறைய இருக்கு, எக்கச்சக்கமான ஐட்டங்கள் இருக்கு. ஓகே, நான் சொன்னது 1-2 சாம்பிள் தான். ஓகே, அப்புறம் சர்க்கார் அவரே வந்து துணி தேய்ச்சார், மேட் இன் இந்தியா சொல்லிட்டு. மேட் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா, மேட் இன் இந்தியான்னா அங்க யாருக்கு கிடைக்கும்? வேலை மேட் இன் இந்தியானா வேலை யாருக்கு கிடைக்கும்? கிராமத்துல இருக்கிறவாளுக்கு தான் கிடைக்கும். கிராமத்துல இருக்கிறவாளுக்கு வேலை கிடைக்கலன்னா அவ எப்படி இது பண்ணுவா, எப்படி வந்து வாழ்வா? ஏன்னா அவதான் மெயினா எல்லாமே ப்ரொடக்ஷன் பண்றது, எல்லாமே அவாதான். ஓகேவா? அடுத்தது கிராமோத்யோகானாம் சமுஜ்ஜீவனம், கிராமத்துல பண்ற வேலைகள் இது எல்லாத்தையும் வந்து வளர்க்கறது. அதுக்கப்புறம் வந்து பாரதிய சம்ஸ்கிருதே புனருத்தாரணம் ச அகரோத். அவ வந்து இந்தியாவோட பாரத சம்ஸ்கிருதி, பாரத மொழி, அதுக்கப்புறம் பாரத மொழி இதை வந்து பாரத சம்ஸ்கிருத மொழி இதை வந்து திருப்பி கொண்டு வரதுக்கு அவர் முயற்சி செய்தார். இது அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து அஸ்ய பிரயாசேன அஸ்மாக்கம் பாரதம்
नवदश सप्तचत्वारिंशत्तमे संवत्सरे स्वतन्त्रम् आप्नोति स्म. இவளுடைய பெரிய இவளுடைய பெரிய பிரயாசனத்தால நம்மளோட பாரதத்துக்கு வந்து 1947ல சுதந்திரம் கிடைச்சது. அடுத்தது வேற யார்? அடியன் சுவாமி, இது ஆக்சுவலா இந்த பேராகிராஃப் லாஸ்ட் வீக் எல்லா குழந்தைகளுமே வாசிச்சிட்டா சுவாமி. தேவரீர் சந்தி மாத்திரம் சொல்லிந்தேல், அதுக்கப்புறம் அர்த்தம் தான் பண்ணணும் சுவாமி. அடியன் அர்த்தத்தோட படிக்கிட்டு நான் சொல்றேன். ஆமா சுவாமி, ஏன்னா போன வாரம் எல்லா குழந்தைகளுமே வாசிச்சா சுவாமி. கொஞ்சமா சந்தியும் பண்ணேன், அர்த்தம் தான் பண்ண. அது ஞாபகம் இருக்கு, வாசிச்சுட்டா ஞாபகம் இருக்கு எனக்கு. இப்ப அர்த்தத்தோட வாசிக்கணும். ஓகே, நான் ஒரு தடவை அர்த்தம் சொல்லியிருக்கேன். அடியன் சுவாமி. காந்தி ததப்பரம்னா அதுக்கப்புறம் காந்திஜி என்ன பண்ணார்? ஸ்வதேசமாகத்தே, ஏன்னா அவ வந்து வெளில போன்னு சொல்லிட்டா இல்லையா. ஓகே, ஆந்தோலனஸ்ய பிரத்யுத்தரம் தாத்தும் அசமர்த்தா சர்வகாரः தட்சிணாப்பிரிக்கா தேசம் பகிர்கந்தும் ஆதிஷத்து. ஆப்பிரிக்கால இருந்து வெளில போங்க, சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வெளில போங்கன்னு சொல்லிட்டா. அவர் என்ன நேரம் மும்பைக்கு வந்துட்டார். மும்பைல வந்துச்சுன்னா சுதேசமாகத்திய இங்க வந்துட்டு என்ன வேலை பண்ணாருன்னா, இங்கேயும் சுதந்திரதாயை சத்தியாகிரகாந்தோலனம் பிரகடீகரோதி. அவர்னா நேர போய் நேஷனல் மூவ்மெண்ட்ல போய் ஜாயின் பண்ணிட்டார். ஜாயின் பண்ணவர் என்ன பண்ணார்? தஸ்ய சைலினா அவருடைய ஸ்டைல், வாக்விசேஷதாம் தி ஸ்பீச், ஓகே, விவேகம் அவருடைய இன்டெலிஜென்ஸ், மிதபாஷணம் சாஃப்ட் ஸ்போக்கன், சத்தியனிஷ்டா இன்ட்ரெஸ்ட் இன் ட்ரூத், அஹிம்சாவாதம் நான் வயலன்ஸ், இதெல்லாம் பார்த்துட்டு சர்வே பாரதியா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தஸ்ய அனுயாயினான ஃபாலோவர்ஸ், அவரை ஃபாலோ பண்றவர்களாக அபவன் மாறிவிட்டார்கள், அவர்கள் அனைவரும் மாறிவிட்டார்கள். என்ன இருக்கிறதுக்கு அப்புறம் சத்தியம் அஹிம்சா லோகசேவாச்ச சர்வேஷாம் ஜீவனே பிரதானமாசீத். he advised everybody to take up satyam, truthfully இருங்கோ, அஹிம்சா நான் வயலன்ஸ் ஃபாலோ பண்ணுங்க, லோகசேவா சர்வீஸ் டு த வேர்ல்ட், சர்வீஸ் டு த மேன்கைண்ட், சர்வீஸ் டு இந்தியா, சர்வீஸ் டு த நேஷன் அப்படின்னு இந்த மூணுத்தையுமே வந்து அவர் he was advising to everybody and எல்லாருமே அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்வதேச வஸ்தூனாம் சரி, வாட் ஆர் த ஆக்ஷன்ஸ் he has taken, என்னென்ன மாதிரியான போராட்டங்கள்லாம் he has taken இருக்கு. ஸ்வதேச வஸ்தூனாம் பிரச்சாரா, சுதேச வஸ்து அப்படின்னு என்ன அர்த்தம்? நேஷனல் ஐட்டம்ஸ். இப்போ கூட ஊர் சொல்றாரு இல்லையா, நம்ம பிஎம் சொல்றாரு இந்தியாவோட ஐட்டம்லாம் வாங்குங்க, ஓகே, ஏன்னா நம்ம மக்கள் தயாரிச்ச பொருள் எல்லாம் வாங்குங்க. ஒரு சைடு நம்மள இந்தியன் ஐட்டத்தெல்லாம் வாங்குங்கன்னு அவர் சொன்னார். அவர் மாரக வஸ்தூனாம் பகிஷ்காரா, அனாவசியமா இந்த லிக்கருக்கெல்லாம் சாப்பிடாதீங்க, ஓகேவா, அதெல்லாம் தூக்கி போடுங்க. பகிஷ்காரா, பகிஷ்காரம்னா அதை இக்னோர் பண்ணுங்க, அது ஸ்டாப் பண்ணுங்க, சாப்பிடாதீங்க. அடுத்தது ஹரிஜனானாம் உத்தாரா, ஹரிஜனானாம்னா இந்த இவங்க எஸ்சி பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஹரிஜனானாம் உத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கெல்லாம் வந்து என்னென்ன பண்ண முடியுமோ அவளை வந்து எம்பவர் பண்ணி அவளை வந்து அப்லிஃப்ட் பண்ணணும் சோசியல் லைஃப்ல. அடுத்தது கிராமோத்தியோகானாம் சமுஜீவனம், கிராமத்துல என்னென்ன கிடைக்கிறதோ கிராமத்து மக்கள் எல்லாம் எம்பவர் பண்ணணும். ஏன்னா கிராமத்துலதான் உனக்கு வந்து அரிசி கிடைக்கிறது, எல்லா விதமான பல்சஸ், எல்லா விதமான இதுவும் கிடைக்கிறது, காய்கறிலாம் அங்கதான் கிடைக்கிறது. ஸோ அவ வந்து அதை தவிர அவ வந்து நிறைய ப்ரொஃபஷன்ஸும் அவ வச்சுருக்கா இல்லையா. ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அவளுக்கு எம்பவர் பண்ணி பண்றது. ஏன்னா வந்து அதுவும் இல்லாம இப்ப மாடு, இப்ப வந்து என்ன கிராமத்துல வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணணும்னா மாடு வேணும். இப்பெல்லாம் வந்து டிராக்டர் வச்சு மிஷின் வச்சு ஓட்டிடணும், அப்பெல்லாம் கிடையாது, மாடுதான் முக்கியம். ஸோ மாட்டை வச்சு பண்ணணும். ஸோ மாட்டுக்கு வந்து மாட்டை எப்படி பராமரிக்கணும், மாட்டுல இருந்து எப்படி பால் கறந்து இது பண்ணணும், பாலை கொண்டு போய் எப்படி விற்கணும், பாலை எப்படி கொண்டு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண நிறைய விதங்களை கண்டுபிடிச்சு மாட்டு இது வந்து இது பண்றது. விவசாயம் என்ன பண்றது, அது மாதிரி மரங்களை நடுறது வந்து வேற இந்த மாதிரி இது ஒரு ராட்டை காமிச்சிருக்கா இல்லையா, அதுல வந்து நூல் நூக்கிறது. ஓகே, இந்த மாதிரி நிறையவே இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணார், அதெல்லாம் வந்து சமுஜீவனம்
எதெல்லாம் மறைஞ்சு போச்சோ அது எல்லாத்தையும் முன்ன என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ரிவைவ் பண்ணி அவளுக்கு எம்பவர் பண்றது. ஓகே, வில்லேஜ் எம்பவர்மெண்ட் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் பாரதிய சம்ஸ்கிருதே புனருத்தாரா. ஓகே, எல்லாரும் என்ன ஆச்சு, வெள்ளக்காரன் வந்த உடனே முதல்ல என்ன ஆச்சு, இவ துருஷ்கால்லாம் ஆண்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் வெள்ளக்காரன் ஆண்டார். இவாள்லாம் என்ன பண்ணிட்டா, அவளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஆனால் நினைச்சா பாரதிய சம்ஸ்கிருதி வந்து குறைய ஆரம்பிச்சு. இப்ப அதை வந்து புனருத்தாரா இல்ல, எல்லாரும் வந்து பாரதிய சம்ஸ்கிருதியை வந்து, சம்ஸ்கிருதினா கல்ச்சர், இந்தியன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணுங்க, இந்தியன் கல்ச்சரை ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பண்ணாராம். இது மொத்தத்தையும் பண்ணாராம். தேசத்துக்கு மட்டும் பண்ணல, தேசத்துடைய கலாச்சாரத்துக்கும் பண்ணார், கிராமத்து மக்களுக்கும் நிறைய பண்ணார். ஓகே, அடுத்தது அஸ்ய பிரயாசேன, இந்த மாதிரி இவர் நிறைய பண்ணார். இவர் வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணார். இந்த மாதிரி இவர் பண்ணி பண்ணி என்ன ஆச்சா, அஸ்மாகம் பாரதம், நம்மளுடைய பாரதம் சாரி நவதச சப்தச்சத்வாரிம்சத் சம்வத்சரே 1947ல சுதந்திரம் ஆப்னோதி ஸ்ம, நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்குது. சரியா? இப்ப நீங்க படிச்ச அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். ஒருத்தர் சொல்லிட்டார், இன்னும் 2 பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. கேசவ வாசிக்கலாம். गान्धी ततः परं स्वदेशमागत्य तस्य स्वतन्त्रतायै सत्याग्रहान्दोलनं प्रकटीकरोति स्म. காந்திஜி வந்து சவுத் ஆப்பிரிக்காலேருந்து வந்தோடனே அவர் வந்து இண்டிபெண்டன்ட், நம்மளோட சுதந்திரத்துக்கு வந்து நம்ம சுதந்திரம் கிடைக்க ஹெல்ப் பண்ண அவர் வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டார். வாக்விசேஷம் விவேகம் மிதபாஷணம் सत्यनिष्ठा अहिंसावादं च दृष्ट्वा सर्वे भारतीयः தயானுயாயினः அபவத். இவரோட வாக் சாதுரியம், அப்புறம் வந்து நான் வைலன்ஸ், அப்புறம் உண்மையில இருக்கிற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பார்த்து நிறைய பேர் வந்து அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா. சத்தியம் அஹிம்சா லோக சேவா சர்வேஷாம் ஜீவனே பிரதானமாசி. அவர் வந்து உண்மை, அஹிம்சா, அப்புறம் சோசியல் சர்வீஸ் வந்து எல்லாரும் கடைபிடிக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணார். ஸ்வதேச வஸ்தூனாம் பிரசாரः மாதக வஸ்தூனாம் பகிஷ்காரः ஹரிஜனானாம் உத்தாரः கிராமோத்யோகானாம் சமுஜ்ஜீவனம் பாரதிய சம்ஸ்கிருதேः புனருத்தாரஸ்ய அகரோத். அவர் வந்து இந்தியா மேட் ப்ராடக்ட்ஸை வாங்க சொல்லி மக்கள்கிட்ட வாங்க சொன்னார். அப்புறம் வந்து இந்த ட்ரக்ஸ் தான் வந்து சைட்ல தூக்கி குடிக்க வேணாம், அதெல்லாம் சாப்பிட வேணாம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் வந்து கிராமத்துல இருக்கிற பீப்புள் எல்லாம் ட்ரெயின் பண்ணி அவளை வந்து சிட்டில போய் அவ பண்ற காட்டன்ல பண்ற வேஷ்டி, அப்புறம் வந்து காய்கறி அதெல்லாம் விற்க சொன்னார். அப்புறம் வந்து அப்புறம் இங்கிலீஷ்காரங்க எல்லாம் நம்ம ஊர்ல வந்தோடனே அவ இங்கிலீஷ்ல பரப்ப ஆரம்பிச்சுட்டா. அதனால பாரதிய சம்ஸ்கிருதம் வந்து குறைஞ்சு போச்சு. அவர் வந்து அந்த பாரதிய சம்ஸ்கிருதத்தையும் வந்து திருப்பி மீட்க வந்து முயற்சி ஏற்கொண்டார். அஸ்ய பிரயாசேன அஸ்மாக்கம் பாரதம் நவதச சப்தச்சத்வாரிம்சத் சம்வத்சரே ஸ்வதந்திரம்
ஆப்னோதி ஸ்ம. இவர் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இவர் கஷ்டப்பட்டு நிறைய பேருக்கு ரோல் மாடலா இருந்ததுனால, நிறைய பேர் பிரயத்னப்பட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து 1947 வந்து நம்ம பாரதத்துக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சிச்சு. இந்த நியூஸ் நமஸ்காரம் அடி. गान्धी ततः परं स्वदेशमागत्य तस्य स्वतन्त्रतायै सत्याग्रहान्दोलनं प्रकटीकरोति स्म. காந்தி அதுக்கப்புறம் வந்து அங்க சவுத் ஆப்பிரிக்கால எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் வெளில துரத்திட்டா. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இவர் வந்து இங்க இந்தியாவுக்கு வந்தார், மும்பைக்கு வந்தார். ஸ்வதேசம் மும்பைக்கு வந்து சத்தியாகிரகத்தை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணார். அதாவது நான் வயலன்ஸ் மெத்தட வந்து இந்தியால இன்ட்ரோடியூஸ் பண்ணார். அவர்தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணார். அதுக்கு முன்னாடி நான் கோஆபரேஷன்லாம் கிடையாது, நான் வயலன்ஸ் நான் கோஆபரேஷன்லாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு தெரியும், பாலகங்காதர திலக் இருந்தார், நேதாஜி இருந்தார். அதுக்கப்புறம் வந்து அந்த குண்டெல்லாம் போட்டு நிறைய நடந்தது. 1917 நினைக்கிறேன். அதேதான். சோ இவர் தான் அதெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணது. நான் கோஆபரேஷன் நான் வயலன்ஸ் எல்லாம் இவர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணது. ரெண்டு பெருசா காந்திஜி தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. ஒன்னு நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், இன்னொன்னு வந்து சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட். அதேதான். அதுக்கப்புறம் தஸ்ய சைலீம் வாக்விசேஷதாம் விவேகம் மிதபாஷணம் சத்யானிஷ்டாம் அஹிம்சாவாதஞ்ச திருஷ்ட்வா சர்வே பாரதீயாः தஸ்யானுயாயினः அபவன். இவரோட தஸ்ய சைலி, இவரோட பேச்சு, இவரோட நடை, அந்த இவரோட அந்த மெத்தட்ஸ் ஆஃப் நான் வயலன்ஸ், இதெல்லாம் இவரோட அறிவு அஹிம்சாவாதஞ்ச, இவரோட நான் வயலன்ஸ்ன்ற அந்த ஒரு ஐடியாலஜி. அப்புறம் இவரோட சத்யானிஷ்டாம்னா இவரோட உண்மையா இருக்கார். இந்த மாதிரி இவர் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து இவருக்கு ஃபாலோவர்ஸ் ஆனா, நிறைய பேர் வந்து இவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா. சத்யம் அஹிம்சா லோக சேவா ச சர்வேஷாம் ஜீவனே பிரதானமாசி. சத்தியம், உண்மை, அஹிம்சா, அதான் நான் வயலன்ஸ், லோக சேவா. லோக சேவானா இந்த நேஷன், இந்த இந்தியால இருக்க மத்தவாளுக்கெல்லாம் வந்து நம்ம உதவி செய்யறது, சேவை பண்றது. இந்த மூணு தான் வந்து ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பிரதானமா இருக்க வேண்டியது அப்படின்ற மாதிரி இவர் சொன்னார். ஸ்வதேச வஸ்தூனாம் பிரச்சாரः, மாதக வஸ்தூனாம் பகிஷ்காரः, ஹரிஜனானாம் உத்வாரः, கிராமோத்யோகானாம் சமுஜ்ஜீவனம், பாரதீய சம்ஸ்கிருதேஹ புனருத்தாரஸ்ச அகரோத். அதாவது இப்போ ஸ்வதேச வஸ்தூனாம், அந்த இந்தியா பாரதத்தோட க்ளோத்ஸ் எல்லாம் வந்து பாப்புலர் ஆக்குறது. அதான் அவங்க மேட் இன் இந்தியா ப்ராடக்ட்ஸ் வந்து பாப்புலர் ஆக்குறது. கரெக்ட் அடி? ஸ்வதேச வஸ்தூனம், ஆமா, பாரதத்தோட ப்ராடக்ட்ஸ் வஸ்துக்களை வந்து பிரச்சாரம் பண்றது. அப்புறம் வந்து மது இதெல்லாம் வந்து ஒழிக்கிறது. அப்புறம் ஹரிஜனானாம்னா அந்த லோயர் காஸ்ட் பீப்புள் அப்படி, அவளெல்லாம் வந்து கொஞ்சம் குவாலிட்டி, அவரோட லைஃப் குவாலிட்டி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றது. அதுக்கப்புறம் வந்து கிராமோத்யோகம், கிராமத்துல அந்த உத்தியோகத்தினால வர்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா பிரச்சாரம் பண்ணி நல்லா கொஞ்சம் பாப்புலர் ஆக்குறது. இதனால வந்து பாரதத்தோட கலாச்சாரத்தையே ஒரு மாதிரி அப்லிஃப்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு இதெல்லாம் பண்ணதுனால. இதெல்லாம் வந்து பண்ண கரெக்ட் அடி பண்ண. அஸ்ய பிரயாசேன அஸ்மாகம் பாரதம் நவதச சப்தச்சத்வாரிம்சத்தமே சம்வத்சரே ஸ்வதந்திரம் ஆப்னோதி ஸ்ம. இதனால இவ்வளவு வருஷங்கள்
போராடி கடைசியில காந்திஜி 1915 வந்து அந்த ஒரு 30 வருஷம் கிட்ட போராடி இவ்வளோ இது பண்ணதுனால 1947 இந்தியாவுக்கு வந்து ஃப்ரீடம் கிடைச்சிருக்கு. August 15 நைட்டு 12 மணிக்கு இந்தியாவுக்கு வந்து ஃப்ரீடம் கிடைச்சது. அடியன் ஒண்ணு சொல்லலாமா அடியன்? சொல்லுங்க அடியன் இப்போ 12th படிக்கிறேன் காமர்ஸ்ல. அடியனுக்கு வந்து எக்கனாமிக்ஸ்ல வந்து ஒரு சைடு புக் ஒன்னு இருக்கு, அதாவது 40 மார்க்குக்கு இன்னொரு புக் இருக்கு, இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னு. அதுல வந்து அந்த இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ல வந்து முதல் சாப்டர்ல வந்து இந்தியா எப்படி இண்டிபெண்டன்ஸ் அச்சீவ் பண்ணாங்க, அந்த அச்சீவ் பண்ணும்போது இந்தியாவோட எக்கனாமியோட ஸ்டேட் எப்படி இருக்கு, பிரிட்டிஷ் வந்து அவ வந்து எப்படி அழிச்சா, எப்படி நம்மளோட திங்ஸ் அந்த ரயில்வே எல்லாம் அவ டெவலப் பண்ணி விட்டா, ஆனா வந்து நம்மளோட கல்ச்சர் வந்து ஒண்ணுமே இல்ல. இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் இது படிக்கிறப்போ அதான் அது ஞாபகம் வருது. நல்லது. குட். धन्यवाद. नमस्कारः. गान्धी ततः परं स्वदेशमागत्य तस्य स्वतन्त्रतायै सत्याग्रहान्दोलनं प्रकटीकरोति स्म. காந்தி வந்து திருப்பி 1915 முடிஞ்சு சவுத் ஆப்பிரிக்காலேருந்து இங்க வந்து இண்டிபெண்டன்ஸ்க்காக வந்து நான் வயலன்ஸ் அப்படின்ற மூவ்மெண்ட்டை வந்து அவர் பண்ணார். தஸ்ய शैली वाग्विशेषतां विवेकं मितभाषिणां सत्यनिष्ठाम् अहिंसावादं च दृष्ट्वा सर्वे भारतीयाः तस्यानुयायिनः अभवन्. அவர் பண்ண அவருடைய ஸ்டைல் அதெல்லாம் பார்த்து அப்புறம் அவர் கொடுக்கிற விதம், அவர் பொலைட்டா பேசுறது, அவருடைய பேசுற விதம், அதுக்கப்புறம் விவேகம், அந்த இன்டெலிஜென்ஸ், அப்புறம் அதாவது பொலைட்டா பேசுறதும் இருந்தது, அவர்கிட்ட பேசக்கூடிய சாமர்த்தியமும் இருந்தது. அதே மாதிரி சத்தியநிஷ்டா, அதாவது ட்ரூத்தை ஒட்டியே இருக்கிறது, அப்புறம் நான் வைலன்ஸ், இதெல்லாம் பார்த்துட்டு எல்லா பாரதிய சிட்டிசன்ஸும் வந்து அவருடைய ஃபாலோவர்ஸ் ஆயிட்டா. சத்தியம் அஹிம்சா லோகசேவா சர்வேஷாம் ஜீவனே பிரதானமாசீத். அதாவது ட்ரூத், அப்புறம் வந்து அஹிம்சை அதாவது நான் வைலன்ஸ், அதுக்கப்புறம் லோக சேவா எல்லா மற்றவாளுக்கு எல்லாம் பரோபகாரம் பண்றது. அது வந்து 3, அதாவது அந்த 3 வந்து ஒரு மனுஷனுடைய ஜீவனத்துல ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். ஸ்வதேச வஸ்தூனாம் பிரச்சாரः, மாதக வஸ்தூனாம் பகிஷ்காரः, ஹரிஜனானாம் உத்தாரः, கிராமோத்யோகானாம் சமுஜ்ஜீவனம், பாரதீய சம்ஸ்கிருதேः புனருத்தாரश्च ச அகரோத். இப்போ நம்ம மேட் இன் இந்தியா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து அதை மேலும் மேலும் வர வைக்கிறது, அதே மாதிரி மற்ற வஸ்து, அதாவது நல்ல இல்லாத வஸ்து அதெல்லாம் வந்து ப்ரொஹிபிட் பண்றது. அதுக்கப்புறம் ஹரிஜனானாம் அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப அவளுக்கு ஒண்ணுமே இல்லை, அவளுக்கு ஏதாவது ஒரு ஆக்குபேஷன் தான் இருக்கு, அது ரொம்ப கம்மியா இருக்கு, யார்கிட்டலாம் ரொம்ப கம்மியா மணி இருக்கோ அவளெல்லாம் வந்து வேலை கொடுத்து அவளை ஹெல்ப் பண்ணி அதெல்லாம் பண்ணி. அதே மாதிரி கிராமோத்யோகானாம் சமுஜீவனம், கிராமத்துக்கு வந்து உத்தியோகம் கொடுத்து அந்த ட்ரேட் எல்லாம் வந்து என்ஹான்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணதுனால பாரதிய சம்ஸ்கிருதேகே புனருத்தாரஷ்ட, அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்தியன் கல்ச்சரை வந்து நிறைய என்ஹான்ஸ் பண்ணி அதை நல்லா அவர் ரிவைஸ் பண்ணார். அஸ்ய பிரயாசேன அஸ்மாக்கம் பாரதம் 1947 संवत्सरे स्वतंत्रम ஆப்னோதி ஸ்ம. அவருடைய எஃபர்ட்ஸ், இத்தனை எஃபர்ட்ஸ்னால தான் வந்து நம்ம பாரதம் வந்து 1947ல ஸ்வதந்திரம், அதாவது இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டு. அடியேன்
அப்படின்னு எல்லாரும் எல்லாரும் வாசி சரி. சரி. அப்ப இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாமா? இன்னைக்கு எக்ஸசைஸ் அடுத்த எக்ஸசைஸ் இன்னைக்கு எக்ஸசைஸ் அடுத்த எக்ஸசைஸ் நான் பாக்கி இருக்கேன். நல்லது. अरे सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्. सर्वस्तरदुर्गाणि सर्वो भद्राणि पश्यतु, सर्वकामानवाप्नोतु, सर्वत्र नन्दतु. ओम शान्ति शान्ति शान्तिः. धन्यवादः. शुभरात्रिः. पुनर्मिलामः.